Hi guys, welcome back to my YouTube channel and this is Chandru. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் 2025க்கான ஒரு கெமிஸ்ட்ரி லெசன், அதாவது குயிக் ரிவிஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் லைன் பை லைன் என்சிஆர்டி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிடோட ஒரு குயிக் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அல்டிஹைட்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், OH ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அது அல்டிஹைட் சொல்லுவோம். கீட்டோன்ஸ் அப்படின்னா C டபுள் பாண்ட் O இருந்துச்சுன்னா அது கீட்டோன் சொல்லுவோம். கார்பாக்சிலிக் ஆசிட்னா COOH இருந்துச்சுன்னா அது கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு பேசிக்காகவே தெரிஞ்ச விஷயம்தான். இங்கே கீழே இருக்க 2 ஸ்டாண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டரில் நீங்கள் சிங்கிள் பாண்ட் O பற்றி தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த சாப்டரில் C டபுள் பாண்ட் O இருக்கிற காம்பவுண்டோட நேச்சர், ப்ராப்பர்ட்டியை பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த C டபுள் பாண்ட் O அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, C டபுள் பாண்ட் O கார்பனோட வேலன்சி 4, அதில் 2 பாண்ட் வந்து ஆக்சிஜனோட பாண்ட் பண்ணிடுச்சு. மிச்சம் ரிமைன்ஸ் வந்து 2 பாண்ட் இருக்குது. இந்த 2 பாண்ட்லேயும் ஒரு சைடு R குரூப்பும் இன்னொரு சைடு H குரூப்பும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆல்டிஹைட். அது இல்லாமல் அப்படி இல்லாமல் ஒரு சைடு ஆரும் இன்னொரு சைடும் ஆரும் சேம் சைடு, ஆறு போத் சைடு 2 சைடும் R குரூப் இருந்துச்சுன்னா அது பேர் கீட்டோன். அப்படி இல்லாமல் ஒரு சைடு ஆறு இன்னொரு பக்கத்து OH இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆசிட் குரூப்பு. அப்படி இல்லை, ஒரு பக்கெட் ஆறு இன்னொரு சைடு வந்து வந்து ஹாலஜன். எக்ஸ் அப்படின்னா ஹாலஜன்னா குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். ஃப்ளூரின் வராது. ஃப்ளூரின் வந்து ஹைலி ரியாக்டிவ் காம்பவுண்ட். அது வந்து இதோட பாண்ட் பண்ணாது. பாண்ட் பண்ணாலும் ஈஸியாக வெளியே போயிடும். அதனால் ஃப்ளூரின் மோஸ்ட்லி எடுத்துக்க மாட்டாங்க. எக்ஸ் அப்படிங்கிறது ஹாலஜன். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸுங்கிற இடத்துல வேறு ஒரு சைடு ஆறு இன்னொரு பக்கெட் வந்து ஒரு NH2 அமைட் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது அமைடு. இதுதான் வந்து கார்பனைல் காம்பவுண்ட் அதோடைய டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லலாம். அதாவது 2 சைடு ரிமைன்ஸ் இருக்க 2 பாண்டில் ஒரு சைடு ஆரும் ஒரு சைடு H சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஆல்டிஹைடு. ஒரு சைடு ஆறு இன்னொரு சைடு போத் 2 சைடுமே ஆறு இருந்துச்சுன்னா அது கீட்டோனு. ஒரு சைடு ஆறு இன்னொரு சைடு வந்து OH குரூப் இருந்துச்சுன்னா அது கார்பாக்சிலிக் ஆசிட். ஒரு சைடு ஆறு இன்னொரு சைடு வந்து எக்ஸ் இருந்துச்சுன்னா அது அசைல் ஹாலைடு. ஒரு சைடு ஆறு இன்னொரு சைடு வந்து NH2 இருந்துச்சுன்னா அது அமைடு. இன்னொன்று, இந்த ஹச்சுக்கு பதிலாக ஒரு R, அதாவது ஆசிட் குரூப்பில் R C டபுள் பாண்ட் O இந்த ஹச்சுக்கு பதிலாக ஒரு R குரூப் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து எஸ்டர். அல்டிஹைட், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாமே டே டு டே லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ் நம்மளோட லைஃப்பில் பண்ணுது. அது நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் அல்டிஹைட்ஸ் இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நேச்சர் இருக்கும். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எக்ஸாம்பிள்ஸ், அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அதாவது வேனலின் அண்ட் சாலிசில் ஆல்டிஹைடு அண்ட் சின்னமால்டிஹைடு அப்படிங்கிறது ஒரு ஆல்டிஹைடு. இதுவும் ஒரு ஆல்டிஹைடு குரூப். இங்கேயும் ஒரு ஆல்டிஹைடு குரூப் இருக்குது. இங்கே ஒரு ஹைட்ராக்சி, இங்கே ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்குது. சின்னமால்டிஹைடு அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சின்னமால்டிஹைடில் இந்த CHOவை ரிமூவ் பண்ணிவிட்டு COH, அதாவது அந்த ஆல்டிஹைடு ஆக்சிடேஷன் பண்ணால் நமக்கு ஆசிட் ஃபார்ம் ஆகும். அந்த ஆசிட் சின்னமால்டிஹைடு ஆக்சிடேஷன் பண்ணால் அது கிடைக்கிற ஆசிட் பேர் சின்னமிக் ஆசிட். சின்னமிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் இதுதான். CH டபுள் பாண்ட் CH COOH. இதுக்கு பேர் தான் சின்னமிக் ஆசிட். சின்னமிக் ஆசிட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட். ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட். இது வந்து காமன் நேமு, அன்சாச்சுரேட்டட் ஆசிட். ஏன் இதுக்கு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட்னா, ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன்
அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பீட்டா கார்பன். இந்த டபுள் பாண்டு ஆல்ஃபா பீட்டாக்கு சென்டரில் இருக்கனால இது ஆல்ஃபா பீட்டா. டபுள் பாண்டு இருந்துச்சுன்னா அது அன்சாச்சுரேட்டட், அதனால் அன்சாச்சுரேட்டட். இங்கே ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கனால ஆசிட், அதனால் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் அப்படின்னு இதோட காமன் நேமு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ், அதாவது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நீங்கள் எதை எடுத்தீங்க அப்படின்னாலும் அதில் வந்து கன்ஃபார்ம் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆல்டிஹைட், கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லாமல் எந்த ஒரு லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், அப்படி இல்லை நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஆல்டிஹைடோ இல்லை கீட்டோன் அப்படி இல்லை ஆசிட் எல்லாமே ஒரு ஆட் பண்ணியிருப்பாங்க, இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நாமென்கிளச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனைல் குரூப் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.